ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்கோ பெட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா? எனக்கு பண்ணுற ஜாபில் எனக்கு இன்கம் பத்தல, இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கேன். ஸோ ஒரு மினிமம் ஒர்க்கில் எனக்கு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் என்னால் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஐடியா இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு SM அக்கோ. அக்வாபெட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் சைடே உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி, சப்சிடிஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, நெக்ஸ்ட் வித் ட்ரைனிங்கோட உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 3 years பேக் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். என்ன வீடியோ அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் ஃபிஷ் ஃபார்ம் அட் ஹோம்னு நான் கொடுத்துருந்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஹைகார்டில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். மதுரை ஃபிஷ் ஃபார்ம் ஹெட்டோட ஆர்னமெண்டல் ஃபிஷரி ஹெட்டோட ஒரு ஃபார்ம் தான் அது. ஸோ அதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு விஷுவலாக பார்க்கணும், ஒரு சின்னதாக ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வீட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷுவலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ஒரு சின்ன பிளான் ஆல்சோ பண்ணேன். ஸோ அவங்க அந்த மதுரை ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸோட ஹெட் அவங்கள நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி உங்களுக்கு அதை எலாபரேட்டாக சொல்ல வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த வீடியோ நான் என்னால் கண்டினியூவேஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக ஸோ சின்னதாக ஒரு பிடிஎஃப் வச்சு ஸோ என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபார் ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ் அப்படின்றது செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஹாபியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் இன்கம் நிறைய வர ஒரு ஹாபியாக இருக்குது. த டாப் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர் தான். நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டிங் கம்பெனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா 31st எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸில் ஒன்றா இருக்குது. ஸ்ரீலங்கா அதில் 6th பொசிஷனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. மேஜர் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டட் ஆர் வைல்டு வெரைட்டிஸ். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 5000 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வச்சுருக்கு. அதில் வெஸ்ட் பெங்கால் 55%, தமிழ்நாடு 30% ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் 30%, இந்தியாவிலேயே 30% நம்ம மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ் நம்ம யூனிட்ஸ் வச்சுருக்கோம், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். ஸோ அப்படின்ற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கீழே போகலாம். ப்ராஜெக்ட் அண்டர் PMMSY. இந்த PMMSY அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிரதான் மந்திரி மத்திய சம்பிரதாய யோஜனா. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரளா பிடிஎஃப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால இது இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அந்த பிடிஎஃப் ஆல்சோ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் ஆல்சோ இது ஒன்றே தான். ஸோ இதில் ஒரு 3 கேட்டகரிஸ் வருது. பேக்யார்ட் ஆர்னமெண்டல் யூனிட், மீடியம் ஸ்கேல் ஆர்னமெண்டல் யூனிட், இன்டகிரேட்டட் ஆர்னமெண்டல் யூனிட். அதாவது புறக்கடை மீன் வளர்ப்பு, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு சின்ன ஃபார்மு. நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஆர்னமெண்டல் யூனிட்டு, ஃபிஷ் கியோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் அந்த ஃபிஷ் கியோஸ்ங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நமக்கு தேவை இந்த 3 தான். பேக்யார்டு யூனிட் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இன்டகிரேட்டடு, மீடியம், இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேக்யார்டு ஆர்னமெண்டல் ஃபிஷ் ரியரிங் யூனிட் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே எலிஜிபிள். ஸோ நீங்கள் மெரைன் ஃபிஷ்ஷும் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ராஜெக்ட் காஸ்ட் 3 lakhs. ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராஜெக்ட் காஸ்ட் 3 lakh. இதில் சப்சிடி எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகிரி நீங்கள் ஜென்னாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கேஸ்டில் இருக்கீங்க, அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா 40% டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து 40% ஆகுது. 1.2 lakh உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உமனாவோ இல்லை எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டில் இருந்தாலும் சரி உமன். நெக்ஸ்ட் SC ST
ஜென்ஸ் ஆல்சோ. இதில் இருந்தீங்க அப்படின்னா 60% வந்து உங்களுக்கு வந்து இதில் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 1.8 lakh. ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட்ல இருந்து 1.8 lakh வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை ரெக்குயர்மெண்ட்? முதல்ல 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வேக்கன்ட் லேண்ட் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அதில் வந்து குட் குவாலிட்டி வாட்டர் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓனாவோ இல்லை எய்தர் ஆர் லீஸ்டாவோ வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ 7 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் லீஸ் வந்து அதை எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாட்டரோட குவாலிட்டி வந்து அதில் நல்லா இருக்கணும். காம்போனன்ட்ஸ் என்னென்னலாம் கொடுப்பாங்க? ஷெட்டு, ரியரிங் யூனிட்டு, கல்ச்சர் டேங்க்ஸ், இது எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எது மூலியமா உங்களுக்கு வரும் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ யூனிட் இண்டிவிஜுவல், 20 யூனிட்டு குரூப்பு, அதாவது உங்களுக்கு வந்து கூட்டுறவு சங்கம் மூலியமாவோ, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் இது டீட்டெயில்டாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ யூனிட் காஸ்ட், கேபிட்டல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஸ்கேல் ஆர்னமெண்டல் யூனிட்டு, போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இதுவும். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh. அதில் வந்து ஜென்ரலுக்கு வந்து 40%, 3.2 lakhம். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ஒன்று தான். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருந்து அதோட மதிப்பு மட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த வேக்கன் லேண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். நெக்ஸ்ட் மற்றது எல்லாமே ஒன்று தான். இதில் 150 மீட்டர் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும். ஸோ நீங்கள் அதை வந்து மீட்டர் ஸ்கொயரை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வேக்கன்ட் லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் என்னென்னலாம் ஹெல்ப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷெட்டு, ரியரிங் யூனிட், கல்ச்சர் டேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்கீம் மூலியமா வரும் அப்படின்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியா எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது இன்டகிரேட்டட் ஃபிஷ் யூனிட். இது ஒன்றும் இல்லை, ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் அதை எடுத்து பொறுமையாக படித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ எத்தனை பேர் வந்து முழுசாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக அது பண்ணுறேன். ஸோ இது ஆல்சோ சப்சிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 lakhs வந்து இன்டகிரேட்டட் ஃபார்முக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு. ஸோ இதுலேயும் பர்சன்டேஜ் ஒன்று தான். ஸோ இது வந்து இதில் வந்து 500 மீட்டர் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து காம்போனன்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த DPR to submit by beneficiaryன்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ இது ஒன்றும் இல்லை, டோட்டல் DPR அப்படின்றது இதில் DPR அப்படின்றது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எதுக்கு எல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களே வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து நல்ல ஒரு ஃபிஷ் ஃபார்ம்லேயோ இதுலேயோ வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அதில் போய் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ் வெண்டிங், இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ஜஸ்ட் நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் இந்த இதில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த PDFல வந்து இருக்குது. ஸோ இந்த PDF வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 விஷயம் தான் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு கொல்லைப்புறத்தில் ஒரு ஃபிஷ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து லேண்ட் இருக்குது, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸு, அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து என்ன. நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் ஸ்கேலில் ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டடாக ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கான சப்சிடிஸ் என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேக் யார்டில் வந்து 3 lakhs வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டும், மீடியம் ஸ்கேலில் வந்து 8 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்டும், நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டடில் வந்து உங்களுக்கு 25 lakhs வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 40%, நெக்ஸ்ட் வந்து உமன் SC/STக்கு வந்து உங்களுக்கு 60% வந்து உங்களுக்கு சப்சிடியும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 3 lakhsல ஸ்டார்ட் பண்ணி 25 lakhs வரையும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் கொடுத்து, ஜென்ரல் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு 40%, எல்லா ஃபிஷ் ஃபார்முக்குமே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ்க்கு SC/STக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60% வந்து சப்சிடிஸும் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா
ஸோ மீன்வளத்துறையை ப்ராப்பராக நீங்கள் வந்து அணுகி அவங்கள்ட்ட வந்து என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சால் நம்ம மதுரை ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ் ஹெட்டாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன். ஸோ அவங்க கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் என்னோட நாலேஜுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை ஆல்சோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த கொல்லைப்புறத்தில் வந்து மீன் வளர்க்குறது எப்படின்னு சொல்லி அந்த மதுரை ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ் ஹெட்டோட ஃபார்மையும் வந்து நான் உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோ ஹவு டு ஸ்டார்ட் ஃபிஷ் ஃபார்ம் அட் ஹோம்னு சொல்லி அதை எக்ஸாம்பிளாக வச்சு வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் ஸ்கேலில் எப்படி ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மதுரை அக்வா கார்டன்ஸோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அது ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த 2 வீடியோவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஐகார்டில் ஆல்சோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அதை வந்து நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வந்து நம்ம ஒன்றும் வீடியோ எடுத்தது கிடையாது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.